ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனா செகண்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்காக நல்லபடியாக ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் புவனேஸ்வரியும் பசுபதியும் என்ன திட்டம் போடுறாங்கன்னா, இந்த ரவுண்டில் கண்டிப்பாக தனா ஜெயிக்கக்கூடாது, அதனால் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடியை கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து தனா விளையாடுற ஷோவில் ஒரு பூச்சியை வைக்க சொல்கிறாங்க. அது கடிச்சா தனவால் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். உடனே அந்த பொண்ணு பணத்தை வாங்கிட்டு சரின்னுட்டு நம்ம தனா, மாயா, கதிர் இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் மெதுவாக நம்ம தனா ஷூவில் அந்த பூச்சை வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நேராக விஷயத்தை புவனேஸ்வரி கிட்ட சொன்னது சூப்பர். கண்டிப்பாக மேடம், அவள் ஷூவை போட்டால் அடுத்த நொடியை அது கடிச்சிடும். அதுக்கப்புறமா அவளால் எழுந்திரிச்சு நிற்க கூட முடியாது அப்படின்னு சொன்னதும் சூப்பர் அப்படின்னு புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணே, இதான் கடைசி சுற்று. கண்டிப்பாக அந்த தனா தோக்கத்தான் போகிறா, அந்த ரகுராம் தலை குனிச்சு நிற்கத்தான் போகிறான் அப்படின்னதும் ஆமாம்மா, இப்போ தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பசுபதியும் புவனேஸ்வரியும் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா சரிதானா, நீ ரெடியாக டைம் ஆச்சு அப்படின்னதும் தனா ஒரு ஷூவை போட்டுட்டு மற்ற ஷூவை போடலான்னு எடுக்கிறாங்க. உடனே மாயா ஓடி தனா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷூவில் இருக்கிற ஷாக்ஸை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா மாயா கையில் அந்த பூச்சி கடிச்சிருது. உடனே மாயா ஷூவை கீழே போட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. மாயா, என்ன ஆச்சு மாயா, என்ன ஆச்சு அப்படின்னும் போது உடனே நம்ம கதிர் ஷூ எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வெளியில் வந்துட்டுருக்கு. இதை பார்த்த கதிர் செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ, இது குத்துனா ரொம்ப கஷ்டமே. மாயா, வா மாயா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு தனா சொன்னதோ, இல்லை தனா, நீ விளையாடணும், நீ விளையாடி ஜெயிக்கிறத பார்த்துட்டு தான் நான் இங்கேருந்து போவேன். இங்கே பாரு, உனக்கு டைம் ஆச்சு, முதல்ல ஷூவை போடு அப்படின்னதோ, ஐயோ மாயா, என்னால் தானே ஆச்சு, என் உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்போ உனக்கு இப்படி ஆயிடுச்சு. உன்னை இந்த மாதிரி நிலைமையில் விட்டுட்டு நான் எப்படி மாயா விளையாட முடியும்? ஐயோ, உன் விளையாட்டில் ஒட்டுமொத்த குடும்பத்தோட சந்தோஷமும் வெற்றியும் இருக்குது. முக்கியமாக பெரியப்பாவோட கௌரவம் இருக்குது. நான் என்ன பார்த்துக்கிறேன், என் கூட கதிர் இருக்கான், நீ முதல்ல போத்தனா போய் விளையாடு அப்படின்னு சொல்லி மாயா சொன்னதும் இந்த பக்கம் கதிர் அவள் விளையாடட்டும், நீ வா மாயா, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னோட ஆசையும் தனா விளையாடி ஜெயிக்கிறத பார்க்கணுங்கிறது தான். முதல்ல தனாவோட போட்டியை பார்ப்போம், அதுக்கப்புறமா நாம் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் கதிர் தனா 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோன்னா கவலைப்படாத மாயா, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், தயவு பண்ணி கதிர் கூட கிளம்பு அப்படின்னதும் நீ முதல்ல விளையாடு தனா, போ, உன் பேர் தான் கூப்பிடுறாங்க அப்படின்னதும் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க தனா. இங்கே பார்த்தோன்னா ரகுராம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து தனா வரதை பார்த்த ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் என்னென்ன எப்படின்னு இது சாத்தியமாகும் அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அதாம்மா, எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம், அந்த பொண்ணு அந்த ஷூவில் அதை வச்சாலா இல்லையா அப்படின்னும் போது அதானிம்மா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னுட்டு புவனேஸ்வரி அந்த பொண்ணை கூப்பிட்டு, இங்கே பாரு, என்ன பணத்தை வாங்கிட்டு எங்களை ஏமாத்திட்டியா, உண்மையே சொல்லு, அதை நீ ஷூவில் வச்சியா இல்லையா? ஐயோ மேடம், நான் வச்ச மேடம், யாரும் ஒரு பொண்ணு அந்த ஷூவை அவளை போட விடாமல் பண்ணிட்டா, கடைசியில் அந்த பொண்ணுக்கிட்ட கையில் கொத்திடுச்சு அப்படின்னதும் புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிற அம்மா, அந்த பொண்ணு யார்? அவளும் அந்த மெடிசன் தான் பார்த்துட்ருக்கா மேடம், எனக்கு யாருன்னு சரியாக தெரியல அப்படின்னது. என்னம்மா இவ இப்படி சொல்லிட்டு போகிறா, ஒரு வேளை அந்த மாயா வந்திருப்பாளோ அதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக அவள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கான்னு. அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட்டில் போட்ட திட்டத்திலிருந்து அந்த தனவை காப்பாற்றினதோ அந்த மாயாவை தான் இருக்கும். இப்போ என்னென்ன பண்ணுறது, எதுக்கும் நாம் அவள் வந்திருக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னுட்டு பசுபதி புவனேஸ்வரியும் யாருக்கும் தெரியாமல் பார்க்குறாங்க. பார்த்தா மாயாவும் கதிரும் இருக்காங்க. இதை பார்த்து புவனேஸ்வரி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ